வேர்ல்டு லெவலில் பிக்கப் ட்ரக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நார்த் அமெரிக்காவில் அதிக சேல்ஸ் இருக்குது. ரொம்ப முக்கியமாக யூஎஸ்ஏல சொந்த பயன்பாட்டுக்கே பிக்கப் ட்ரக் அப்படிங்கிறது மக்கள் விரும்பி எடுக்கிறாங்க. பட் நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பிக்கப் ட்ரக் அப்படிங்கிறது அதனுடைய சேல்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்பவே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பிக்கப் ட்ரக் வந்து பார்க்குறதுக்கு ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் மாதிரியே இருக்குதுன்றனாலேயே யாரும் வாங்குறதில்ல. பட் பிக்கப் ட்ரக் வந்து நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு சில கார்ஸ் தான் இருக்குது. அதாவது ரொம்ப முக்கியமாக இந்த 5 சீட்டர் பிக்கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டாட்டாவில் வந்து யோதாவில் க்ரியூ கேபின் அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. அப்புறம் பொலீரோவில் வந்து கேம்பர் அப்படின்னு சொல்லி கூட ஒரு மாடல் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பவர் அண்ட் ப்ரீமியமில் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நம்மளுக்கு பவர் அண்ட் ப்ரீமியமோட ஒரு 5 சீட்டர் பிக்கப் ட்ரக் வேணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படிங்கிறது இப்போ நம்ம கூட நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த டொயோட்டாவுடைய ஹைலக்ஸ் தான். இந்த டொயோட்டாவுடைய ஹைலக்ஸ் வந்து ஒரு மல்டிபர்பஸ் பிக்கப் ட்ரக் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது பலவிதமான டெரைனில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு இதனுடைய ஸ்ட்ரக்சரை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹைலக்ஸ் வந்து 1968லேயே அறிமுகப்படுத்திட்டாங்க. அது அறிமுகப்படுத்தினப்ப 2 சீட்டர் சிங்கிள் கேபினோட தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பல ஜென்ரேஷனை தாண்டி இப்போ 8th ஜென்ரேஷனில் நம்மளுக்கு 5 சீட்டர் பிக்கப் ட்ரக்காக இந்த மாடல் வந்து இருக்குது. டோட்டலாக வந்து 3 வேரியண்ட்டில் நம்மளுக்கு இந்த ஹைலக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட், அந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும் தான் கிடைக்கும். அதே போல் ஸ்டாண்டர்ட் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் பர்பஸுக்காக மட்டும் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட். அண்டு ரெண்டாவதாக இருக்கக்கூடியது ஹை வேரியண்ட். இந்த ஹை வேரியண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் கிடைக்குது. இதே போல் ஹை வேரியண்ட் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லையும் கிடைக்குது. டோட்டலாக வந்து 3 வேரியண்ட். ஒன்று வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட, அடுத்தது ஹை மாடல் மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட, மூணாவது இருக்கிறது வந்து ஹை மாடல் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட கிடைக்குது. இன்னைக்கு வந்து இந்த ஹைலக்ஸினுடைய வாக் அரவுண்ட் மூலியமா நம்ம இந்த பிக்கப் ட்ரக்கினுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே எப்படி இருக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து இந்த காரினுடைய ஃப்ரண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஃப்ரண்ட்டினுடைய லுக்கை பார்த்தீங்கன்னாலே தெரியும், உங்களுக்கு ஒரு போல்ட்டான லுக்கு வந்து இந்த கார் வந்து தரும். இந்த காரினுடைய ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு ட்ராப்பசாய்டு ஷேப்ல வந்து நம்மளுக்கு கிரில் வந்து தந்திருக்காங்க. இந்த கிரில்ல சுற்றி ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. அண்ட் சென்டர்ல வந்து நம்மளுக்கு ஒரு பியானோ ஃபினிஷில் வந்து ஒரு பெரிய பார் இருக்கிற மாதிரி தந்திருக்காங்க. அண்ட் ஏர் டேம்ஸ் தந்திருக்காங்க. அது உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். உள்ள ரேடியேட்டரும் நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. அண்ட் சென்டரில் வந்து ஒரு பெரிய டொயோட்டாவுடைய லோகோ வந்து தந்திருக்காங்க. அண்ட் நம்ம அப்படியே இங்கே வந்தோன்னா நம்மளுக்கு ஒரு டிஆர்எல் லைட் வந்து தந்திருக்காங்க. சுற்றி வந்து நம்மளுக்கு குரோம் பீடிங்ஸ் வந்து உள்ளே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். அண்டு இந்த இடத்துல நம்மளுக்கு எல்இடி ப்ரொஜெக்டர் லைட் வந்து தந்திருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இண்டிகேட்டர் இங்கே வந்து பிளேஸ் ஆகிருக்குது. அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபாக் லேம்ப் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபாக் லேம்புக்கு வந்து ஒரு ஹவுசிங் தந்திருக்காங்க. அது வந்து இந்த ஃபாக் லேம்பை வந்து கார்னிஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு சென்சார் தந்திருக்காங்க. ஸோ இங்கே ஒரு சென்சார், அதே போல் நம்மளுக்கு லெஃப்டில் ஒரு சென்சார் தந்திருக்காங்க. அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் தந்திருக்காங்க. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸை வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத டொயோட்டா வந்து எக்ஸாக்டாக மென்ஷன் பண்ணல. பட் ஒரு பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்மளுக்கு வந்து ஆஃப் ரோடிங் பண்ணுறப்ப எந்த விதமான ரகடான டெரெயின்லையும் போகிறப்ப கீழே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸோ இல்லை வேற ஏதாவதோ இந்த காரை வந்து எந்த விதத்திலும் அஃபெக்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காகவே இவ்வளோ பெரிய அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த என்ஜின் காம்போனன்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான நிறைய பிளேட்ஸ்லாம் வந்து என்ஜினுக்கு தந்திருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட்டில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த காரினுடைய பானட் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கட் அண்ட் க்ரீஸ் எல்லாம் கிடையாது. ஒரே ஒரு க்ரீஸ் வந்து இந்த இடத்துலையும் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் தந்திருக்காங்க. அண்ட் பானட் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்குது. அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ஜினும் இதில் பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதையும் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம சைட் ப்ரொஃபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம காரினுடைய சைடில் நின்றுட்டுருக்கோம். ஸோ சைடில் நம்ம பார்த்தோம்னா தெரியும் ஹெட்லைட்டினுடைய அந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் இங்கே வரைக்கும் கண்டினியூவாக வந்திருக்கு. இந்த இடத்துல கூட ஹைலக்ஸ் அப்படிங்கிறது உள்ளே வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல பார்த்தா தெரியும். அண்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீலினுடைய ஆர்ச் பாருங்கள், எவ்வளோ பெரிய வீல் ஆர்ச் தந்திருக்காங்க. இந்த வீல் ஆர்ச்சுக்கும் இந்த டயருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு கேப் இருக்குது பாருங்கள். இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் ஆஃப் ரோடிங் பண்ணுறப்ப இந்த டயர் வந்து மேலே வரும். மேலே வரப்போ இது பாடி எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இவ்வளவு பெரிய கேப் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் உள்ள இதில் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா டபுள் விஷ்-போன் சஸ்பென்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஹெவியான ஒரு சஸ்பென்ஷன் டபுள் விஷ்-போன். காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்ஃபெர்சன் ஸ்டட்டை விட இது வந்து நல்ல பம்பியான ரோட்ஸ், அதுக்கப்புறம் ரோடில் கார்னரிங் பண்ணுறப்பெல்லாம் இந்த விஷ்-போன் சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு முன்னால் வந்து வென்டிலேட்டட் டிஸ்க் தந்திருக்காங்க. அண்ட் அலாய் வீல்ஸ் தந்திருக்காங்க. இந்த அலாய் வந்து நம்மளுக்கு ஃபார்ச்சுனரில் யூஸ் பண்ணுற சேம் அலாய் தான். அண்ட் பிரிட்ஜ்ஸ்டோனுடைய டயர் வந்து கம்பெனிலேயே தந்திருக்காங்க. நம்மளுக்கு 18 இன்ச்
வீல் வந்து இதில் தந்திருக்காங்க. 265/60 அப்படிங்கிறது டயர்னுடைய ப்ரொஃபைல். ஸோ இந்த டயர் வந்து எவ்வளவு பிரெத்தாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த பிரெத்லேயே வந்து இது வந்து ஆஃப் ரோடிங்காகவே பில்ட் பண்ண கார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படியே நம்ம வந்து சைடில் வந்தோன்னா இந்த இடத்துல ஹைலக்ஸனுடைய அந்த பேட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ORVM நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேலே வந்து ஒரு குரோம் ஃபினிஷ் இதுக்கு தந்திருக்காங்க. அதே போல் இன்டகிரேட்டட் இண்டிகேட்டர்ஸும் நம்மளுக்கு இதில் இருக்குது. எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆட்டோ ஃபோல்டபுள் ORVM இது வந்து. ஸோ அதை நம்ம உள்ளே போகிறப்ப செக் பண்ணலாம். அண்டு குரோம் ஹேண்டில்ஸ் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. அண்ட் அதுலேயே நம்மளுக்கு ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் வந்து இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப் பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த காரில் ஏறுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இந்த ஃபுட் ஸ்டெப் வந்து இருக்கும். இந்த காரில் நம்மளுக்கு ABC பில்லர்லாம் பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் வந்து ஒயிட் கலரில் இருக்குது. கீழே வந்து குரோம் பீடிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. குரோம் பீடிங் வந்து நம்மளுக்கு லக்ஸுரியாக காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த இடத்துல நம்மளுக்கு செகண்ட் ரோக்கு போகிறதுக்கான அந்த டோருக்கான ஹேண்டில் இருக்குது. ஃப்ரண்ட்டில் போலவே குரோம்லேயே தந்திருக்காங்க. அண்டு டீசலுக்கான லிட் வந்து பார்த்துட்ருக்கோம். டோட்டலாக 80 லிட்டர்ஸ் வந்து டீசல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த வெஹிக்கிளில் தந்திருக்காங்க. நம்மளுக்கு ஒன்லி டீசல் மட்டும்தான் இந்த மாடலில் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்மளுக்கு பெட்ரோல் அப்படிங்கிறது இதில் கிடையவே கிடையாது. அண்டு நம்ம இங்கே ரியரில் இருக்கக்கூடிய இந்த டயர் ப்ரொஃபைலை பற்றி பேசலாம். சேம் அதே ப்ரொஃபைல் தான் இங்கேயும் தந்திருக்காங்க. அதே போல் இதில் வந்து நம்மளுக்கு ட்ரம் பிரேக் வந்து தந்திருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த குட்ஸ் கேரேஜ் வெஹிக்கிளில் தான் இது போல் லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனை பார்க்க முடியும். நம்ம வந்து பின்னால் இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து அதிகமாக குட்ஸ் கேரேஜ் பண்ணணும் அந்த நோக்கத்துக்காக இந்த லீஃப் ஸ்ப்ரிங் தந்திருக்காங்க. இது போல் குட்ஸ் நம்ம கேரேஜ் பண்ணி போகிறதுக்கு வந்து இது போல் இருக்கக்கூடிய சஸ்பென்ஷன் நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனை பற்றினா சில அட்வான்டேஜஸ் சொல்லலாம். இந்த சஸ்பென்ஷன் வந்து நம்ம டோட்டலாக வந்து குட்ஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் பின்னால் இருக்கக்கூடிய பேசஞ்சர் எல்லாத்துக்குமே வந்து இந்த லீஃப் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே பாடிக்கு நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அந்த சஸ்பென்ஷனுடைய அந்த ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது நடக்கும். இதே நார்மலான சஸ்பென்ஷனில் அது வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அண்ட் தென் ஆஃப் ரோடிங்க்கு வந்து ரொம்பவே பெட்டராக இருக்கும். இதே போல் இந்த சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த பின்னால் இருக்கிற 3 பேசஞ்சர்ஸுக்கும் வந்து அந்த நார்மல் நம்ம விஷ்போனோ மேக்பர்சன் ஸ்டட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்த லீஃப் ஸ்ப்ரிங்கில் வந்து கொஞ்சம் வந்து அந்த கம்ஃபர்ட் அப்படிங்கிறத மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். பட் இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இந்த லீஃப் ஸ்ப்ரிங்கை சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷாக் அப்சார்பரும் அதுக்குள்ளே தந்திருக்காங்க. நான் அது எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட்டில் காமிக்கிறேன். ஸோ எல்லா வீலுக்குமே வந்து மட் ஃப்ளாப் வந்து தந்திருக்காங்க. அந்த மட் ஃப்ளாப்பில் கூட பார்த்தீங்கன்னா இந்த ஹைலக்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நம்மளால் டேரெக்டாக சேசிஸை பார்க்க முடியுது. இந்த சேசிஸுக்கு மேலேயே டேரெக்டாக பாடியை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு பார்க்குறப்ப தெரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ரியருக்கு வந்துட்டோம். ரியரில் நம்ம பிரேக் லைட் இருக்கிறத பார்க்குறோம். இந்த பிரேக் லைட்டுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சில ஃபின்ஸ் வந்து தந்திருக்காங்க. இது வந்து ஏரோடைனமிக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். அண்ட் ட்ராகை வந்து வெஹிக்கிள் ரன் பண்ணுறப்ப குறைக்கும். அதே போல் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய மிரருக்கு பக்கத்துலையும் இது போல் வந்து ஃபின்ஸ் தந்திருக்காங்க. நான் உங்களுக்கு க்ளோஸ் அப் ஷாட்டில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பிரேக் லைட் பார்த்தோன்னா நம்மளுக்கு எல்இடியில் தந்திருக்காங்க. 2 சி ஷேப் வந்து ஒட்டுக்காக கனெக்ட் ஆன மாதிரி இந்த பிரேக் லைட் இருக்குது. அதே போல் நம்மளுக்கு ஹேலஜனில் ரிவர்ஸ் லைட் தந்திருக்காங்க. அதே போல் ஹேலஜனில் இண்டிகேட்டரும் தந்திருக்காங்க. டொயாட்டாவுனுடைய பேட்ச் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்மளுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக வந்து ரிவர்ஸுக்கு 4 சென்சார் தந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரோமியம் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு பெரிய பிளேட்டில் தந்திருக்காங்க. அதே போல் வந்து நம்ம இந்த பக்கம் வந்தோன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்டாப் லைட் வந்து பெரிய பாரா வந்து இந்த இடத்துல தந்திருக்காங்க. அதே போல் டொயாட்டாவுனுடைய ஸ்டிக்கர் வந்து நம்மளுக்கு பெருசாக இந்த இடத்துல தந்திருக்காங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லோடிங் ஏரியாவை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு ஓப்பனர் வந்து தந்திருக்காங்க. அது கூட ஒரு குரோம் ஃபினிஷில் வந்து லக்ஸுரியாக தெரியணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓப்பனர்கிட்டயே நம்மளுக்கு ஒரு ரிவர்ஸ் கேமராவும் தந்திருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த லோடிங் ஏரியா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த லோடிங் ஏரியாவை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப பார்த்துருப்பீங்க. நம்ம ஓப்பன் பண்ண உடனே அது வந்து டக்குன்னு கீழே வந்து அந்த டோர் வந்து விழுவாமல் நம்மளுக்கு ஸ்மூத்தாக வந்து இறங்குச்சு. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஹைட்ராலிக் அசிஸ்ட் வந்து தந்திருக்காங்க. ஸோ அது மூலியமாக இது கீழே பிளேஸ் ஆகிறப்ப ரொம்ப ஸ்லோவாக வந்து நம்மளுக்கு ஸ்மூத்தாக பிளேஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த கூட்ஸை லோட் பண்ணுற அந்த லோடிங் டெக்கை வந்து பார்த்துட்ருக்கோம். டோட்டலாக 470 லிட்டர்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல கூட்ஸை வந்து கேரி பண்ணிக்க முடியும். இங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
ரிப்டு சர்ஃபேஸாக தந்திருக்காங்க. நம்ம ஒருவேளை கூட்ஸ் இந்த இடத்துல வச்சு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா ட்ராவல் பண்ணுறப்போ நம்ம பாடி ரோல் ஆகுறது, அதுக்கப்புறம் கார்னரிங் எடுக்கிற சமயத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற கூட்ஸ் வந்து எந்த விதத்துலையும் மூவ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி ரிப்டு சர்ஃபேஸ் வந்து தந்திருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு 4 ஹூக் வந்து தந்திருக்காங்க. நம்ம கூட்ஸ் ஏதாவது வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த கூட்ஸ் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னால ரோப்லாம் போட்டு டைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து அது யூஸ் ஆகும். ஸோ இந்த லோடிங் டெக் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி மட்டும்தான் கம்பெனி சைடில் தராங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷனும் கம்பெனி சைட்லேருந்தே பண்ணி தராங்க. இந்த ஏரியா வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டு டைப்பில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. அதே போல் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் யாராவது வந்து நின்றுட்டு போகிறாங்க அப்படின்னா அந்த நின்றுட்டு போகிறவங்களுக்கு ரோல் பார்ஸ் வந்து பிடிச்சிக்கிறதுக்கு இருக்கிற மாதிரி அந்த மாதிரி வேணாலும் கம்பெனி சைட்லேருந்தே பண்ணி தராங்க. இது அதே போல் வந்து டுனோ கவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வைக்கக்கூடிய இந்த திங்ஸ் எல்லாம் வந்து மலையில் நினைஞ்சிடக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா அதுக்கேற்ற மாதிரி இதுக்கு மேலேயே நம்மளுக்கு வந்து ஒரு கவர் பிளைனாக இருக்கிற மாதிரியும் பண்ணி தராங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு பிக்சரில் காமிக்கிறேன். ஸோ இது போல் டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்மளுக்கு கஸ்டமைஸ் ஆப்ஷனும் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணலாம். ரைட் சைடில் வந்து நம்மளுக்கு ஹைலக்ஸினுடைய அந்த பேட்ச் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம முன்னால் போய் என்ஜின் பே எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இப்போ இந்த காரில் மெக்கானிக்கல் கான்ஃபிகரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பானட் வந்து செம்ம வெயிட்டாக இருக்குது. ஸோ என்னுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5. ஸோ நானே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி தான் இந்த பானட்டை வந்து ஓப்பன் பண்ண வேண்டியது இருக்குது. அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி மேலே போக வேண்டியது இருக்குது. அதே போல் பானட்டும் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த காரினுடைய என்ஜின் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு டொயோட்டாவினுடைய 4 சிலிண்டர் என்ஜின் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய என்ஜின் வந்து நம்மளுக்கு ஃபார்ச்சுனர் மாடலில் என்ன என்ஜின் யூஸ் பண்ணுறாங்களோ அதே சேம் என்ஜின் தான் நம்மளுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2.8 லிட்டர் டர்போ சார்ஜ்டு டீசல் என்ஜின் வந்து நம்மளுக்கு இதில் இருக்குது. 3000லேருந்து 3400 ஆர்பிஎம்ல 201 ஹார்ஸ் பவர் மேக்ஸிமமாக ஜென்ரேட் பண்ணுற அளவுக்கு இந்த என்ஜினுக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது. அதே போல் இதில் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்குது, அதே போல் ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் இருக்குது. நம்ம மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போகிறப்ப நம்மளுக்கு மேக்ஸிமமாக 420 Nm வந்து டார்க் கிடைக்குது. அதே இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் போகிறப்ப நம்மளுக்கு 500 Nm டார்க் வந்து கிடைக்குது. ஸோ 420 Nm அப்படிங்கிறது மேனுவலுக்கு ஓகே. இது ஏடிங்கிறனால நம்மளுக்கு 500 Nm டார்க் வந்து பெட்டர் பர்ஃபார்மன்ஸை தரும். இது வந்து நம்மளுக்கு ஒரு 4 வீல் டிரைவ் கார் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு நார்மலாக 2 வீல் டிரைவ் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு என்ஜின் இந்த இடத்துல இருக்கும். ஒரு 2 ஆஃப் ஷாஃப்ட்டை வந்து 2 வீலுக்கும் கொடுத்து நார்மலாக வந்து ரன் பண்ணுவோம். பட் இந்த என்ஜின் வந்து உங்களுக்கு வெர்டிகலாக பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது பின்பக்கம் பார்த்த மாதிரி நம்மளுக்கு என்ஜினை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த என்ஜினை நம்மளுக்கு ஒரு கியர் பாக்ஸ் சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி அந்த கியர் பாக்ஸ் சிஸ்டத்தில் ஒரு டிரைவ் ஷாஃப்ட்டை கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு எப்பயுமே ரியர் வீலில் தான் இந்த கார் வந்து டிரைவ் ஆகும். இன்கேஸ் நம்ம 4 வீல் டிரைவை வந்து ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த என்ஜினுக்கு போகிற டிரைவ் ஷாஃப்ட்டுக்கு இடையில ஒரு டிரான்ஸ்ஃபர் கேஸ் இருக்கும். அந்த டிரான்ஸ்ஃபர் கேஸை கொண்டு வந்து இங்கே முன்னால் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்ஷியலோட கனெக்ட் பண்ணி மொத்தமாக 4 வீலுமே இந்த காருக்கு வந்து ஆப்ரேட் ஆகும். ஸோ அது போல் 4 வீல் மெக்கானிசம் தான் இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இன்டீரியர் போய் எப்படி இருக்குதுன்றதை செக் பண்ணலாம். ஸோ பானட் வந்து செம்ம ஹெவியாக இருக்குது. நம்மளுக்கு க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த சவுண்ட்லேயே தெரிஞ்சிருக்கும். காருக்கான கீ ஃபோப் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஐலக்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் லாக் அண்ட் அன்லாக் அந்த ஃபீச்சர் இருக்குது. அதே போல் டொயோட்டாவுடைய லோகோ இருக்குது. ஸோ இதே போல் ஒரு கீ ஃபோப் தான் நம்மளுக்கு ஃபார்ச்சுனர்லேயுமே இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட கீ ஃபோப் இருக்குது. ஸோ கீ ஃபோப் இருக்கிறனால ஜஸ்ட்டு டோருக்கு பக்கத்தில் கொண்டு போயிட்டு ரெக்வஸ்ட் சென்சார் கொடுத்துட்டு நம்மளால் ஓப்பன் பண்ணிட முடியும். டோர் ஓப்பன் பண்ணவுடனே தெரியும் நம்மளுக்கு வந்து உள்ளே ஏறத்துக்கு வந்து ஒரு கிராப் ஹேண்டில் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. காரினுடைய ஃபுட் ஸ்டெப்பில் நம்ம காலை வச்சு தான் இந்த காரில் வந்து ஏற முடியும். அந்தளவுக்கு இந்த பிக்கப் ட்ரக் வந்து டாலாக இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த டோர் பேடை வந்து பார்க்கலாம். இந்த டோர் பேடில் நம்மளுக்கு வந்து ஒரு மெட்டாலிக் ஆன்சென்ட் வந்து இந்த இடத்துல தந்திருக்காங்க. அதே போல் ஸோ ஓப்பனர் வந்து குரோமில் இருக்குது. லாக் அண்ட் அன்லாக் பட்டன் வந்து இந்த இடத்துல இருக்குது. அதே போல் இங்கே வந்து ஒரு லெதரேட் ஃபினிஷ் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. அதில் கூட ஒயிட் ஸ்டிச்சிங் தந்திருக்காங்க. அதே போல் வந்து இங்கே பியானோ ஃபினிஷ் தந்திருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஸோ விண்டோஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த சுவிட்சஸ் இருக்குது. நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒன் டைம் டச் விண்டோ. ஸோ ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டு விட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கிடும். அதே போல் நம்மளுக்கு ஓஆர்விஎம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ஜாய்ஸ்டிக்கு லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம உள்ளேருந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே போல் ஓஆர்விஎம் ஃபோல்டும் நம்ம இங்கேருந்து இந்த பட்டன் மூலியமாக பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ட்வீட்டர் சின்னதாக தந்திருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டு பேசஞ்சர் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களுக்கு ட்வீட்டர் வந்துடுது. அதே போல் 4 பேருக்குமே டோர் ஸ்பீக்கர் வந்து நம்மளுக்கு வந்துடுது. பாட்டிலுக்கான ஹோல்டர் இருக்குது. அந்த இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்பேஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைட் டைமில் டோர் ஓப்பன் பண்ணுறப்ப பின்னால் வரவங்களுக்கு இந்த
லைட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபுட் ஸ்டெப்லேருந்து ஏறப்பே நம்மளுக்கு டொயோட்டாவுடைய அந்த வெல்கம் பேட்ச் மாதிரி இந்த இடத்துல தந்திருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு பவர் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து தந்திருக்காங்க. இதே நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வேரியண்ட்லாம் போகிறப்போ உங்களுக்கு பவர் அட்ஜஸ்டபிள் சீட் வந்து கிடைக்காது. இது போல் ஹை வேரியண்ட் வரப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சீட்ஸை பற்றி பேசலாம். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பக்கெட் டைப்பில் இருக்கிறனால நம்மளுக்கு உட்காந்து ஓடுறப்ப நல்ல ஒரு கம்ஃபர்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டீரிங் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஸ்டீரிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸ்டீரிங் கூட நம்மளுக்கு ஒரு லெதர் ரேப் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் கூட ஒயிட் கலர் ஸ்டிச்சிங் தந்திருக்காங்க. சென்ட்ரல் டொயோட்டாவுடைய லோகோ இருக்குது. அதே போல் நம்மளுக்கு ஏர் பேக் வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டீரிங்கில் இருக்குதுன்றது இந்த இடத்துல மென்ஷன் ஆயிருக்கு. அதே போல் கீழே வந்து நம்மளுக்கு ஒரு மெட்டாலிக் ஆன்சென்ட் வந்து தந்திருக்காங்க. லெஃப்ட்டில் நம்மளுக்கு மீடியாக்கான அந்த கண்ட்ரோல், டெலிஃபோனிக் கண்ட்ரோல் இருக்குது. ரைட் சைடில் வந்து நம்ம கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த இடத்துல நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இதில் டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் தந்திருக்காங்க. நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்க முடியும். ஸோ ஸ்டீரிங்க்கு ரைட் சைடு வந்தோன்னா நம்மளுக்கு என்ஜினை ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் வந்து தந்திருக்காங்க. அதே போல் வந்து நம்மளுக்கு ஏசி வெண்ட் தந்திருக்காங்க. இந்த ஏசி வெண்ட்டு கூட இந்த குரோமியம் கார்னிஷ் வந்து தந்திருக்காங்க. அதே போல் கீழே வந்து இந்த குரோமியமே நம்மளுக்கு ஒரு மேட் ஃபினிஷில் தந்திருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தோன்னா நம்மளுக்கு டெஃபை வந்து ரீஜெனரேஷன் பண்ணுறதுக்கான அந்த பட்டன் இருக்குது. அதே போல் அதுக்கு கீழே வந்தோன்னா நம்மளுக்கு பூட் லிட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான பட்டன் அண்டு இந்த இடத்துல பானடை ஓப்பன் பண்ணுறதுக்கான அந்த பட்டன் வந்து தந்திருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்தோன்னா நம்மளுக்கு பிரேக் அண்ட் ஆக்சிலேட்டர் பெடல் வந்து தந்திருக்காங்க. இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் கார் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் பெடல் மட்டும் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்துட்டு இருக்கோம். சென்டரில் நம்மளுக்கு ஒரு எல்இடி டிஸ்பிளே தந்திருக்காங்க. அதே போல் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் நம்மளுக்கு அனலாக்ல ஸ்பீடோமீட்டர் அண்ட் டாக்கோமீட்டர் வந்து தந்திருக்காங்க. ஸோ அப்படியே நம்ம லெஃப்ட் வந்தோம்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு டைமர் தந்திருக்காங்க. அது கீழே அசார்ட்டுக்கான அந்த ஸ்விட்சஸ் தந்திருக்காங்க. ஸோ ஏசியை ஹை பண்ணுறது லோ பண்ணுறதுக்கான அந்த ரோலர் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல தந்திருக்காங்க. ஸோ சென்ட்ரல் நம்மளுக்கு வந்து 8 இன்ச் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் தந்திருக்காங்க. நல்ல டீசென்டான லுக்கில் இருக்குது இது பார்க்கறதுக்கு. ஸோ வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ரோலர் வந்து நம்மளுக்கு தந்திருக்காங்க. ஸோ டியூன் பண்ணுறதுக்கான ரோலரும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குரோம் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. இந்த குரோம் ஃபினிஷ் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட்டை கார்னிஷ் பண்ணுற மாதிரி ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷும் இந்த இடத்துல வந்திருக்கு. அதே போல் நம்மளுக்கு 2 ஜோன் ஏசி வந்து இதில் தந்திருக்காங்க. முன்னால் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு எவ்வளோ ஏசி வேணும் அப்படிங்கிறத அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். பின்னால் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கும் எவ்வளோ ஏசி வேணும் அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோன்னா நம்மளுக்கு ஹில் டீசன் கண்ட்ரோலுக்கான அந்த பட்டன் தந்திருக்காங்க. அதே போல ட்ராக்ஷனை ஆன் பண்றது ஆஃப் பண்றதுக்கான பட்டன், அதே போல டிஃபரன்ஷியலா ஆஃப் பண்றதுக்கான பட்டன். எப்பயுமே வந்து ரியர் வீல்ல தான் இந்த வெஹிக்கல் டிரைவ் ஆகும். ரியர் வீல் டிரைவ் ஆஃப் பண்ணிட்டு வெறும் ஃப்ரண்ட் வீல்ல மட்டும் இந்த பட்டனை கொடுக்கறது மூலமா நம்மளால டிரைவ் பண்ண முடியும். அதே போல 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் வந்து இந்த இடத்துல ஒன்று தந்திருக்காங்க. நம்மளுக்கு லெஃப்ட் சைட்லயுமே கூட ஒன்று தந்திருக்காங்க. அடுத்தது வந்து ரொம்பவே முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த இடத்துல தான் இருக்குது. நம்மளுக்கு H2, H4, L4 அப்படின்னு 3 தந்திருக்காங்க. ஸோ இந்த H2 அப்படிங்கிறது ஹை ஸ்பீடு 2 வீல் டிரைவ். இதில் நம்ம ஆப்ரேட் பண்றப்ப நம்மளுக்கு ரியர்ல இருக்கக்கூடிய அந்த வீல் மட்டும் டிரைவ் ஆகும். ஸோ இது மூலியமா நம்மளுக்கு ஃபியூவல் எக்கனாமி எதிர்பார்க்கணும், நல்ல மைலேஜ் இருக்கணும், நம்ம H2ல வச்சு ஓட்டினாலே போதும். அதே போல இந்த H4 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் நீங்க கொடுக்கறப்ப தான் இந்த ஆஃப் ரோட்ல ஓட்டுறப்ப நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது போடுறப்ப நம்மளுக்கு 4 வீலுமே டிரைவ் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ ஆஃப் ரோட்ல ஓட்டுறப்ப, அதுக்கப்புறம் ஸ்னோ, அதுக்கப்புறம் சாண்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஏரியா, இதெல்லாம் ஓட்டுறப்ப உங்களுக்கு இந்த 4 வீல் டிரைவ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா L4 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த L4 கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு செங்குத்தான பாதையில ஏறணும் அப்படின்னா அந்த சமயத்தில் இந்த L4 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல ரொம்ப வளவளப்பா இருக்கக்கூடிய ரோடு, ரொம்ப ஸ்லிப்பரியா இருக்கக்கூடிய ரோட்லாம் இந்த L4 வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் வந்து நம்ம லோ கியர்ல தான் இந்த L4 வந்து ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த L4லயுமே உங்களுக்கு 4 வீலுமே டிரைவ் ஆகும். நம்மளுக்கு இன்ஃபோடைன்மெண்ட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பேசஞ்சர் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க. டோட்டலா வந்து 7 ஏர் பேக் இந்த கார்ல வந்து நம்மளுக்கு சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டியை பத்தி நம்ம பெருசா ஒரி பண்ணவே தேவையில்ல. நம்ம அப்படியே கொஞ்சம் லெஃப்ட் போனோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு க்ளவ் பாக்ஸ் தந்திருக்காங்க. இந்த மேல இருக்கிறது கூலபிள் க்ளவ் பாக்ஸ். ஸோ நீங்க கூல் ட்ரிங்க்ஸோ ஏதோ வாங்கி நம்ம ஜில்லுன்னு வச்சுக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்படியே நம்ம இதுக்கு கீழே வந்தோம்னா இந்த இடத்துலயும் ஒரு க்ளவ் பாக்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த க்ளவ் பாக்ஸ் பாருங்க, நம்ம ஓப்பன் பண்ணோன்னே டக்குன்னு கீழே வராம
எப்படி ஸ்மூத்தாக வருது பாருங்க. ஸோ இது வந்து கூலபிள் கிடையாது, நார்மலான க்ளவ் பாக்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 2 கப் ஹோல்டர் வந்து தந்திருக்காங்க. அதே போல் ஈகோ அண்ட் பவர் மோடுன்னு இருக்கு பாருங்க. நம்மளுக்கு எக்கனாமி அதிகமாக எதிர்பார்க்கணும்னா இந்த பட்டனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் பவர் அதிகமாக வேணும்னா இந்த பட்டனை யூஸ் பண்ணி டிரைவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய இந்த கியர் சிஸ்டம், இது வந்து ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஒருவேளை நம்மளுக்கு இதில் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேணுனாலுமே கூட எடுத்துக்க முடியும். நம்மளுக்கு ஆட்டோ டிரான்ஸ்மிஷன் போகிறப்போ ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நம்மளுக்கு 500 Nm டார்க் கிடைக்கும். அதே நம்ம மேனுவல் டிரான்ஸ்மிஷன் போகிறப்ப நம்மளுக்கு 420 Nm டார்க் தான் கிடைக்கும். அப்படிங்கிறத நம்ம வந்து என்ஜின் பே செக் பண்ணுறப்ப பார்த்தோம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா நம்மளுக்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் வந்து தந்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஆம்ரெஸ்ட் தந்திருக்காங்க. சீட்டை போலவே லெதர் ஃபினிஷிங்கில் தந்திருக்காங்க. ஒயிட் கலர் ஸ்டிச்சஸ் தந்திருக்காங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 100 வாட்ஸுக்கான ஒரு சார்ஜிங் சாக்கெட்டும் கிடைக்குது. ஸோ இது மூலிமா நீங்கள் லேப்டாப் மாதிரியான பெரிய கெஜெட்ஸ்லாம் சார்ஜ் போட்டுக்க முடியும். ஸோ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் மேலே வந்தோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் IRVM தந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்த நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கூலர்ஸை வச்சுக்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் வந்து தந்திருக்காங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் பேசஞ்சருக்கு தனித்தனியாக கேபின் லைட் வந்து தந்திருக்காங்க. ஸோ டோர் ஓப்பனில் இருந்தால் நம்மளுக்கு இது வந்து ஆனில் இருக்கும். அந்த இண்டிகேஷனுக்காக இந்த பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் SOS பட்டன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹைவேஸில் நம்மளுக்கு எமர்ஜென்சி ஹெல்ப் தேவைப்படுறப்ப இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்படியே ரைட் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இடத்துல சன்ஷேட் வந்து தந்திருக்காங்க. டிக்கெட் ஹோல்டரோட வேனிட்டி மிரர் நம்மளுக்கு இந்த பக்கம் இல்லை. ஸோ அப்படியே நம்ம லெஃப்ட் வந்தோம்னா நம்மளுக்கு வேனிட்டி மிரர் வந்து தந்திருக்காங்க சன்ஷேட்ல. ஸோ அதே போல் நம்ம லெஃப்ட் பேசஞ்சருக்கான அந்த டோர் பேடை பார்த்துட்டு இருக்கோம். அதுலேயும் நம்மளுக்கு விண்டோஸ்க்கான கண்ட்ரோல் தந்திருக்காங்க. குரோமில் ஓப்பனர் அண்டு மெட்டாலிக் ஹேண்ட்சன் தந்திருக்காங்க. நம்ம வந்து ஹேண்டை பிளேஸ் பண்ணி போகிறதுக்காக அந்த லெதரேட் ஃபினிஷ் அந்த இடத்துல இருக்குது. ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து அதிலே கொடுத்துருக்காங்க. டோர் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அதே போல் நம்ம ஏறி இறங்கிறதுக்கான கிராப் ஹேண்டில் வந்து இருக்குது அந்த இடத்துல. ஸோ இப்போ வந்து நம்ம காரை விட்டு இறங்குறப்ப கூட நம்ம இந்த கிராப் ஹேண்டில் பிடிச்சிட்டு ஸோ அந்த ஃபுட் ஸ்டெப்பில் காலை வச்சு தான் நம்மளால் இறங்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம செகண்ட் ரோ எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணலாம். ரியரில் ஏறினா கூட நம்மளுக்கு ஒரு பெரிய கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம உள்ளே வர முடியும். ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டோர் பேட்சில் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு லெஃப்ட்டில் என்னென்ன கொடுத்துருந்தாங்களோ அதே சேம் கண்ட்ரோல்ஸ் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல இருக்குது. இங்கே ஒரு கிராப் ஹேண்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த காரினுடைய இந்த ரியர் சீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்ல கம்ஃபர்டான சீட் தான் இது. நம்மளுக்கு ஹெட் ஸ்பேஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட்டுக்கு கீழே வந்து நம்மளுடைய காலை டக் பண்ணி நல்லா நீட்டாக உட்கார முடியும். தை ஸ்பேஸ் மட்டும் ஓகே இஷாக இருக்குது. அதே போல் இந்த சீட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து குஷன் டைப்பில் இல்லை. அதாவது நீங்கள் வந்து பின்னால் இந்த சீட்டை வந்து கொண்டு போக முடியாது. கொஞ்சம் வந்து வெர்டிக்கலாக தான் இந்த சீட் வந்து இருக்குது. பட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு போதுமான அளவுக்கு இது வந்து அந்த கம்ஃபர்ட்டாக தருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ரியரில் இருக்கக்கூடிய 3 பேசஞ்சருக்குமே ஹெட் ரெஸ்ட் வந்து தந்துடுறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்டு 3 பேசஞ்சருக்குமே நம்மளுக்கு சீட் பெல்ட் வந்து தந்திருக்காங்க. அதே போல் நம்மளுக்கு சென்டரில் ஆர்ம் ரெஸ்ட் தந்திருக்காங்க. ஸோ ஆர்ம் ரெஸ்ட்டில் வந்து 2 கப் ஹோல்டர் இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு வந்து தந்திருக்காங்க. அதே போல் ரியரில் வந்து நம்மளுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. ஸோ இந்த ஏசி வென்ட்ஸு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மேட் குரோமியம் ஃபினிஷ் வந்து தந்திருக்காங்க. அதில் நம்மளுக்கு ஏசி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான அந்த ரோலர் வந்து இருக்குது. அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் பல்ஜியாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த என்ஜினில் இருக்கிற பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல தான் அந்த டிரைவ் ஷாஃப்ட் வந்து ரன் ஆகும். ஸோ அதுக்கு தான் இந்த இடத்துல நம்மளுக்கு கொஞ்சம் பல்ஜியாக இருக்குது. அப்படியே நம்ம கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஹூக் வந்து தந்திருக்காங்க. நம்ம ஏதாவது தேவையான திங்ஸை வாங்கி இந்த இடத்துல ஹோல்ட் பண்ணிக்க முடியும். அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய கிளாஸ் தந்திருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ் மூலிமா நம்ம பின்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறத கூட நம்மளால் திரும்பி பார்த்துக்க முடியும். ரொம்ப முக்கியமாக ஸோ டிரைவருக்கு IRVM யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே இந்த கிளாஸ் வந்து பின்னால் தெரியறதுனால ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரியரில் இருக்கக்கூடிய சீட்டில் வந்து டோட்டலாக 3 பேர் உட்காரலாம். 2 பேர் பல்ஜியாக இருக்காங்க, ஒரு ஆள் லீனாக இருக்காங்கன்னா நல்லா நீட்டாகவே இந்த காரில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். ஸோ 3 பேரும் பல்ஜியாக இருக்காங்கன்ற பட்சத்தில் மட்டும்தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். மற்றபடி ரியரில் வந்து நல்லாவே இருக்குது. ஃபைனலாக வந்து இந்த காரினுடைய ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் நம்ம எடுக்கிறப்ப 30.40 lakhஸில் ஸ்டார்ட் ஆகி நம்மளுக்கு 38.5 lakhs வரைக்கும் இந்த காரினுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது வருது. நம்ம சொன்ன மாதிரி ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் அப்படிங்கிறது கமர்ஷியல் வெஹிக்கிள், அதாவது டீ போர்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் அந்த ஸ்டாண்டர்ட் வேரியன்ட் கிடைக்குது. மற்றபடி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஹை வேரியன்ட் தான். ஹை வேரியன்ட் அப்படிங்கிறது ஓன் பர்பஸுக்கோசம் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு வேரியண்ட்டினுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன்.
காமிக்கிறேன். ஸோ பேசிக்காக வந்து ஒரு 3 கலர் இருக்குது. அந்த 3 கலருங்கிறது நார்மல் வேரியண்ட்டில் வச்சுருக்காங்க. அதே போல் இப்போ நம்ம கூட இருக்கிறது வந்து பியல் ஒயிட். இந்த ஒயிட் கலர் எடுக்கிறப்போ உங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் சேர்த்தி வரும். ஸோ என்னென்னன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். இப்போ வந்து நம்ம வீடியோனுடைய கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். இந்த கார் யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸில் வந்து பொலிரோ ட்ரக், அதுக்கப்புறம் டாடா யோதா மாதிரியான ட்ரக் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பிஸ்னஸ் வந்து இப்போ நல்லா ஒரு க்ரோத் ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு பவர் அண்ட் ப்ரீமியம்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிக்கப் ட்ரக் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இந்த டொயாட்டாவுடைய ஹைலக்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராவல் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக விரும்புகிறீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த கார் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதே போல் கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் மைனிங், அந்த மாதிரி பிஸ்னஸில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸுக்கும் இந்த கார் வந்து சூட்டபுளாக இருக்கும். அதே போல் வந்து நீங்கள் ஹில் ஸ்டேஷனில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு லக்ஸூரியான ஒரு பிக்கப் ட்ரக் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாலும் இந்த ஹைலக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவை எங்கே நின்று ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம்னா நம்ம சேலத்தில் இருக்கிற ஆனமலைஸ் டொயாட்டாவில் நின்று தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேலம் கந்தம்பட்டி பைபாஸுக்கு ரொம்ப நியரஸ்டாகவே இந்த ஆனமலைஸ் டொயாட்டா ஷோரூம் இருக்குது. நீங்கள் ஒருவேளை சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு இந்த டொயாட்டா ஹைலக்ஸ் சம்மந்தப்பட்ட டெஸ்ட் ட்ரைவ் தேவை, இல்லை புக்கிங் பண்ணுறீங்க, இல்லை வேறு ஏதாவது இந்த காரை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆனமலைஸ் டொயாட்டாவுடைய அந்த நம்பரை வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த காரை பற்றின மேலும் விவரங்கள் தேவை அப்படின்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த டொயாட்டாவுடைய ஹைலக்ஸில் நான் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பவும் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய இந்த டொயாட்டாவுடைய ஹைலக்ஸ் வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் சேலமில் இருக்கிற ஆனமலைஸ் டொயாட்டாவுடைய ஹைலக்ஸ் பிக்கப் ட்ரக்கை வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்மளுடைய கார் விமர்சனம் சேனல் சார்பாக நீங்கள் புதுசாக வாங்க போகிற ஹைலக்ஸ் ட்ரக்குக்கு ஷோரூமில் இருந்து ஃபாஸ்டேக் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த ஃபாஸ்டேக்கான சார்ஜை ஃப்ரீயாக கிடைக்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பொதுவாக வந்து நம்ம கார் புதுசாக வாங்குறப்ப நம்மளுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் வரும். இந்த ஆன் ரோட் ப்ரைஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஆர்டிஓ சார்ஜஸ் இருக்கும். அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபாஸ்டேக் சார்ஜ் அப்படிங்கிறது ஷோரூம் சைட்லேருந்து பண்ணுவாங்க. பொதுவாக நம்ம ஒரு ஃபாஸ்டேக் வாங்குறப்பே நம்மளுக்கு அதில் செக்யூரிட்டி டெபாசிட் இருக்கும், மினிமம் பேலன்ஸ் இருக்கும், அது கூடவே டேகுக்கான காஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணுறப்ப நம்மளுக்கு காஸ்ட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஹைலக்ஸ் பிக்கப் ட்ரக் நம்மளுடைய கார் விமர்சனம் சேனல் பார்த்துட்டு சேலம் ஆனமலைஸ் டொயாட்டாவில் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபாஸ்டேக் அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்க முடியும். பட் செக்யூரிட்டி டெபாசிட், அதுக்கப்புறம் மினிமம் பேலன்ஸ், இதை மட்டும் நீங்கள் பே பண்ணாலே போதும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ ஃபாஸ்டேக் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் உள்ள போயிட்டு உங்களுடைய பெயர் அண்டு உங்களுடைய மொபைல் நம்பர் இதை கொடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. எங்களுடைய டீம் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கான ஃபாஸ்டேக்கை நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம சேலமில் இருக்கிற ஆனமலைஸ் டொயாட்டாவில் ஹைலக்ஸ் பிக்கப் ட்ரக் வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க.